வணக்கம் மக்களே. உங்கள் தமிழ் மகன் ஐசக் வந்துட்டேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பேசலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப யோசிச்சு இன்னைக்கு ஒரு டாபிக் வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். ஏன்னா இது செம்ம டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இப்போ நம்ம எல்லாரும் மோஸ்ட்லி ஸ்மார்ட் போன் வச்சிருப்போம், ரைட்டா? அந்த ஸ்மார்ட் போன்ல எவ்வளவு அப்ளிகேஷன் வச்சிருக்கீங்கன்னு நீங்க செக் பண்ணி பார்த்திருக்கீங்களா? அதுல எவ்வளவு அன்வான்ட் அப்ளிகேஷன் நீங்க பார்த்திருக்கீங்களா? நான் நோட்டீஸ் பண்ண விஷயங்கள் ஃபியூ டேஸ் பேக் நான் டீப் கிளீன் பண்ணலான்னு போனேன். ஏன்னா திடீர்னு ஃபோன் செம்ம ஸ்லோ ஆயிடுச்சு. அப்போ பார்த்தா 8 GB ஆஃப் அப்ளிகேஷன் அன்யூஸ்டா நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன்னு கண்டுபிடிச்சேன். அதுல டேட்டிங் ஆப்ஸ் இருந்துச்சுங்கிறது தான் சர்ப்ரைஸ். ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகாதீங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் ஸ்மார்ட் போன் வச்சிருக்கிறவங்க கண்டிப்பா முக்கியமான அத்தியாவசியமான அப்ளிகேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. சோஷியல் சைட்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க. சேட் பண்ற விஷயங்கள் நிறைய வச்சிருப்பாங்க. அதில் நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் இந்த டேட்டிங் ஆப்ஸும் வச்சிருப்பாங்க. அதுவும் ஒரு வகையில சேட் பண்ணக்கூடிய விஷயம் தான். அதாவது நியர்பை ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன் பீப்புள் நியர்பை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதாவது நம்ம சுட்டு வட்டாரத்துல நம்ம பக்கத்துல 100 மீட்டர் 200 மீட்டர் 300 மீட்டர் அளவுல யாராவது இருக்காங்களா அப்படின்னு. அதுல என்னன்னா சில பேர் அந்த டிஸ்பிளே பிக்சர் டிபின்னு சொல்லுவோம்ல, அதை போட்டு வச்சிருப்போம். அப்புறம் நம்ம பேர் போட்டு வச்சிருப்போம். பேசிக் இன்ஃபர்மேஷன் தான், பேரு, போட்டோ, அப்புறம் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட், ஹாபிஸ் அந்த மாதிரி போட்டு வச்சிருப்போம். அதுல யாராவது சர்ச் பண்ணிட்டு நம்மளுக்கு ரிக்வெஸ்ட் அனுப்புவாங்க, ஹாய் அப்படின்னு. ஆமாவா இல்லையா? சொல்லும் போதே எனக்கு சிரிப்பு வருது. ஸோ சம்டைம்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க, நீங்க இன்ஆக்டிவா இருந்தா கூட அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டா கூட மோஸ்ட் ப்ராபபிலி உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவா இருப்பேன். ஏன்னா நீங்க டீஆக்டிவேட் பண்ணாம இருந்திருக்கலாம், இல்ல லாக் அவுட் பண்ணாம இருந்திருக்கலாம். சில டைம் சில ஆப்ஸ் நீங்க ஆன்லைன்ல இருந்தா மட்டும்தான் உங்களை காட்டும். சம் ஆப்ஸ் அப்படி வேலை செய்யாது. as long as நீங்க ஆக்டிவா இருந்தீங்கன்னா நீங்க இருக்கிறதா காட்டும். என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு லாக் அவுட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரேட்டிங்ஸ் ஆப்பை ஒரு 10 நாளைக்கு அப்புறம் திறந்து பாருங்க, எத்தனை ரிக்வெஸ்ட் வந்திருக்குன்னு. அதுல எனக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த விஷயத்த கத்துக்கும் போது நான் பார்த்து அதிர்ந்த விஷயங்கள் என்னன்னா, அவ்வளவு தைரியமா படம்லாம் போடுறாங்க, ரொம்ப எக்ஸ்போஸ்லாம் பண்ணி. ஐயோ அப்படின்னு நம்மளுக்கு கண்ணை கட்டுது இதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்னு. அதுவும் ரொம்ப தைரியமான விஷயங்கள் அந்த அவங்களுடைய ஹாபீஸ் இல்லைன்னா ஏதாவது பயோ அந்த மாதிரி விஷயத்த ரொம்ப தைரியமா போட்டிருப்பாங்க. அதுவும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்துச்சுன்னா நம்ம தைரியமா ஆட் பண்ணிட்டு பேசலாமான்னு கூட பயமா இருக்கும். முதல்ல பேசுறது என்ன தவிர கேட்பாங்க, கேன் ஐ சி யோர் பிக்சர் அப்படின்னு கேட்பாங்க. இல்ல வெரி ஃப்ரம், இன்ட்ரோ ப்ளீஸ், ஏஜ், செக்ஸ், லொகேஷன். செக்ஸ் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஆப்ஷன் ஃபீமேல் மேல இருக்கு. ஸோ அந்த விஷயம் அந்த டிபியில் நம்ம மூஞ்ச பார்த்ததும் தெரிஞ்சிடும். ஸோ அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. முக்கியமாக கேட்கறது என்னன்னா லொகேஷன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொக்கி போடுவாங்க. எதுக்கு? ஸ்கேமர்ஸ். நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளுக்கும் மனசு ஆறுதலா இருக்கும் சில பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது. அப்படி திடீர்னு என்னோட ஃபோனுக்கு ஒரு 150 வெள்ளி ரீசார்ஜ் பண்றியான்னு கேட்பாங்க. ஆ, நான் எதுக்கு உன்னோட ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணும்? நான் நினைச்சேன் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. சில பேர் எக்ஸ்ட்ரீமா போவாங்க, உன்னோட அந்த மாதிரி படம்லாம் அனுப்புறியா அப்படின்னு. எதுக்கு? இது நான் ஸ்பெசிஃபிக்கான ஜெண்டர் பேசலைங்க, நான் 2 ஜெண்டரை பத்தி தான் பேசுறேன். இந்த மாதிரி நடக்குது, இல்லைன்னு சொல்லாதீங்க, நடக்குது. இந்த மாதிரி டேட்டிங் ஆப்ஸ்ல சில பேர் எக்ஸ்ட்ரீம் அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க. கேன் வி மீட், வீட்டுக்கு வர சொல்றதும், இல்ல பக்கத்துல பார்க் இருந்தா பார்க்ல வர சொல்றதும், இல்ல ஏதாவது ஃபாஸ்ட் ஃபுட் கடையில மீட் பண்றதும். என்ன தைரியம்! அதுலயும் பெஸ்ட் பார்ட் என்னன்னா, நீ என்னை பிக்கப் பண்ணிக்கிறியா, அவ்வளவு தைரியம். உனக்கு யாருன்னு தெரியாது, நீ மூஞ்சி பார்க்கல, ஆனா அவங்க கிட்ட அட்ரஸை ஷேர் பண்ணிட்டு என் வீட்டுக்கு ஏத்திக்குவேன்னு சொல்றது எந்த அளவுக்கு தைரியம்! அப்புறம் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா ஐயோனாலும் வராது, அம்மானாலும் வராது, போச்சே போச்சேன்னு உட்காந்துருக்க வேண்டியதுதான். இந்த அப்ளிகேஷன் எதுக்கு கண்டுபிடிச்சாங்க? யாராவது ஒரு ஆள் என்கிட்ட சொல்ல முடியுமா? அவ்வளவு லோன்லினஸா இருக்கா? பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பேசலாம், உங்க தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு பேர் இருக்காங்க பேசுறதுக்கு. ஆன்லைன்ல தான் பேசணுமா? எதுக்கு? வாட் இஸ் த பர்பஸ்?
சோஷியல் சைட்ஸ் எவ்வளோ பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு யாரோ ஒரு ஆள் வந்து ரிக்வஸ்ட் அனுப்பும் போது அதை அப்ரூவ் பண்ணிட்டு அந்த டிபியில இருக்கிறது உண்மையிலேயே அவங்க தானேன்னு உங்களுக்கு தெரியுமா? நயன்தாரால இருந்து ஷாருக் கான் படம் வரைக்கும் வச்சிருக்காங்க. நம்மளுக்கு தெரியாது அவங்க யாருன்னு. நம்மளுக்கு தெரியும் தானே. நம்ம இந்தியன்ஸ் ஷாருக் கான் படம் வச்சிருக்கும் போதும் சரி, இல்லை நயன்தாரா படம் வச்சிருக்கும் போதும் சரி, ஈஸிலி வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுவோம் இது வந்து ஃபேக் ப்ரொஃபைல் அப்படின்னு. இதுவே வந்து ஷாருக் கானையும் நயன்தாரான்னு யாருன்னு தெரியாதவங்க என்ன செய்வாங்க? எக்ஸாம்பிளுங்க, நீங்க எல்லாரும் கொரியன் படம் பாக்குறீங்களான்னு தெரியாது, தாய்லாந்து படம் பாக்குறீங்களான்னு எனக்கு தெரியாது. அவங்க அந்த மாதிரி ஒரு ஆளு டிபி வச்சுட்டு, இல்லை ஒரு அராபியன்ஸோட அவங்க அவங்க படத்தை வச்சுட்டு உங்களை சேட் பண்ணும்போது, வாவ் ஐம் டாக்கிங் டு அரேபியன் யூனோ, நான் இன்னைக்கு வந்து அரேபியன் ஒரு பையன் கூட டேட் போட போறேன், கொரியன் பையன் கூட வெளியே போக போறேன், ஐம் டாக்கிங் டு அ கொரியன் காய், ஐம் டாக்கிங் டு அ கொரியன் கேர்ள். என்ன என் கொரியால அவங்க வந்து வேலை இல்லையா அவங்களுக்கு? அவங்க எப்போ மனுஷன் வந்தாங்க? இல்ல, ஐம் so சாரி, எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. நான் இமேஜின் பண்ணி பார்த்தேன், நம்ம இருக்கிற இடத்துக்கு கொரியக்காரர் எதுக்கு வரணும்? 100 மீட்டர் 200 மீட்டர்ஸ் வித்தியாசத்துல வந்து கொரியன்காரு அரேப்காரு வந்து உங்களுக்கு சென்ட் ரிக்வெஸ்ட் பண்றதா லாஜிக்கா இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. சிரிப்பு வந்துருச்சு, சாரி, எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. நான் பேசும்போது எனக்கு சிரிப்பு வந்துருச்சு ஃபர்ஸ்ட் டைம். லாஜிக்கே இல்லை தானே. அதுல என்ன பெரிய பெருமை வேண்டி கிடக்குது? எனக்கு கொரியன் காரன் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், எனக்கு ஒரு அரேபியன் காரி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. வாட் இஸ் ராங்? நேரில் உள்ளவங்ககிட்டயே நம்மளுக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை, இதுல அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி அதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த கெசினோஸ் அந்த மாதிரி வந்து ரிக்வெஸ்ட் அனுப்புவாங்க. எவ்வளவு பேருக்கு வந்து வந்து ரிக்வெஸ்ட் அனுப்புவாங்க. முன்னெல்லாம் வந்து நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷனு, நம்மளுடைய என்ன சொல்றது, நம்ம அட்ரஸ், நம்ம ஃபோன் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டம். இப்போதான் அப்ளிகேஷன்ல நீங்க சைன்இன் பண்ணும்போது அந்த ஃபோன் நம்பர் கேட்குது, நீங்களே வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு போறீங்க. 1000 பேர் 2000 பேருக்கு ரீச்சபிளா ஆகுது, அவங்க உங்களுக்கு மெசேஜ் அனுப்பி தான் செய்வாங்க. நீங்க அக்செப்ட்னு கிளிக் பண்ணும்போது ஆக்டிவிட்டி பின்னாடி என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்க என்ன மாதிரி வந்து விஷயங்களை வந்து சேகரிச்சு வச்சிருக்காங்கன்னு. டேர்ம் அண்ட் கண்டிஷன் படிச்சிருக்கோமா, இல்லை டிக் பண்ணிட்டு கிரீன் சப்மிட் பண்றோமா? நம்ம அப்படி சப்மிட் பண்ண பிறகு என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுடைய போன்ல இருந்து அவங்க எடுக்கிறாங்கிறது நமக்கு தெரியுமா? அதை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? இல்ல கொரியன் பிக்சர்ஸ் டிபி, அரேபியன் டிபி அந்த மாதிரி வந்து எக்ஸைட்டடா வருமா? நான் வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம காமெடியா பார்த்தாலும் எனக்கு புரியுது. சம்டைம்ஸ் வி நீட் சம் ஒன் டு டாக். அதனால தான் வந்து நம்ம பேசுறோம். இந்த மாதிரி டேட்டிங் அப்ளிகேஷனை பத்தி வச்சுட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம பேசுறோம். ஃபைனுங்க. ஆனா என்ன மாதிரி இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். அதுலயும் நீங்க வந்து அவங்கள பார்க்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒருவேளை வந்து இது வந்து காதல் நம்ம இருந்து கல்யாணத்துல போய் முடியலாம், ஹூ நோஸ், இட் மைட் ஹேப்பன். பட் நீங்க முதல்ல அவங்கள பார்க்கும்போது வீட்டுக்கு வர சொல்றது சரியான விஷயமா, இல்ல உங்க வீடு அட்ரஸ் கொடுத்து என் வீட்டுக்கு வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றது சரியான விஷயமா? அது சேஃப்டியா நீங்க பாருங்க. ஏதாவது ஒரு பப்ளிக் பிளேஸ்ல பட்ட பகல்ல பாத்தீங்கன்னா ஃபைன். நான் வந்து இது என்டோஸ் பண்ணலங்க, நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஏன்னா வந்து பப்ளிக் பட்டப்பகல்ல நிறைய பேர் இருப்பாங்க, காய்ச்சி மூச்சு கத்தனாலும் கூட எல்லாருக்கும் விளங்கும். இதுவே வந்து ஒரு நைட் டைம் 9 o'clock 10 o'clock காடியை வந்து பிக்கப் பண்ண சொல்லிட்டு அந்த காடி எங்க போகுதுன்னு தெரியாம கத்தனா கூட யாரும் வந்து காப்பாற்ற முடியாம போயிருமே. அகெயின், எந்த மாதிரி டெக்னாலஜியா இருந்தாலும் அது நம்மளுக்கு வந்து நல்லதும் தரும் கெட்டதும் தரும். அது நம்ம எப்படி யூஸ் பண்றோங்கிறது தான் இங்க விஷயமே. அனாவசியமா தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைச்சு இன்ஸ்டால் பண்ணி எல்லாத்தையுமே நம்மளே வந்து போய் அவங்க கிட்ட கொடுத்து நம்மளே வந்து விக்டிமா ஆயிடக்கூடாது. அகெயின், இன்னைக்கு நைட்டு இந்த வீடியோ நீங்க பார்த்துட்ட பிறகு உங்களுடைய போனை ஒரு கிளீன் அப் பண்ணுங்க. எது முக்கியமான அப்ளிகேஷனோ அதை வச்சிருங்க. எது தேவையில்லைன்னு தோணுதோ, ரொம்ப நாள் யூஸ் பண்ணலையோ, அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு கிளியர் பண்ணிடுங்க. கேட்ச் குக்கீஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுங்க. உங்களோட ஃபோன் brings all the information about you. ஆரம்பத்தில் வந்து ஸ்டார் லாக், அப்புறம் பின் நம்பர், அப்புறம் பாஸ்வேர்ட், தம் பிரிண்ட், மூஞ்சி, அடுத்து என்னன்னு தெரியலங்க, முடி இப்படி தொட்டுட்டு முடி வந்து நம்ம முடி நம்மளுடைய நம்ம கிட்ட தான் இருக்கும், தெரியல. எதுக்கு இவ்வளோ செக்யூரிட்டி கொடுக்குறாங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரே இடத்துல ஸ்டோரா இருக்கிறது, உங்களுடைய
ஸ்மார்ட் ஃபோன் மட்டும்தான். ஸோ பி எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல் வித் யுவர் ஃபோன் அண்ட் த அப்ளிகேஷன் தட் யூ இன்ஸ்டால்ட் இன் யுவர் ஃபோன். சரிங்களா? இன்னைக்கு நைட்டு தூங்குற முன்னுக்கு உங்களோட ஃபோனில் என்ன மாதிரி அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேங்கிறத பார்த்துட்டு நிம்மதியாக தூங்குங்க. சரியா? நன்றி.